இங்கே பாருங்க சில கொஷின்ஸ் எல்லாம் இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா 33க்கு அடுத்தது சில கொஷின்ஸ் இன்னும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படியெல்லாம் கொடுக்கலாம்னா AEIO இல்லையா ஸோ அது இல்லாமல் வேற மாதிரி கொடுக்கும்போது நம்ம எப்படி அது கன்சிடர் பண்ணணும் அது ஏவா எடுக்கணுமா ஈவா எடுக்கணுமா ஐவா எடுக்கணுமா ஓவா எடுக்கணுமான்ற டவுட் எல்லாம் வரும் இல்லையா அதனால முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க எப்பாவது ஒயிட் இஸ் பிளாக் மட்டும் தான் கொடுத்தான்னு நினச்சிக்கோங்களா இந்த சப்ஜெக்ட் முன்னாடி எதுவுமே கொடுக்காம ஒரு ஒயிட் இஸ் பிளாக் கொடுத்தான் இல்லை அப்படி இல்லைன்னா தோனி இஸ் வெரி குட் மேன் ஸோ தோனி இஸ் வெரி குட் மேன் கொடுத்தா நம்ம எப்படி எடுக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுக்கணும்னா தோனி முன்னாடி ஆல்ன்றது சேர்த்துக்கணும் ஆல் தோனி இஸ் குட் மேன் தோனி என்ன மொத்தமாக தோனி எல்லாம் சேர்த்து தான் குட் மேன் இல்லையா தனித்தனியாக எல்லாம் கிடையாது அதனால என்ன செய்கிறோம்னா தோனி முன்னாடி ஆல்ன்றது சேர்த்துடுறோம் ஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணல சப்ஜெக்ட் முன்னாடி எப்படி ட்ரீட் பண்ணுறோம்னா ஏ ஸ்டேட்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம் கிளியராமா எதுவுமே மென்ஷன் பண்ணல சப்ஜெக்ட் முன்னாடி ஏ ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கிறோம் ஸோ ஒயிட் இஸ் பிளாக்னா எப்படி எடுக்கணும் ஆல் ஒயிட் இஸ் பிளாக் எடுக்கணும் சரிங்களா அது இல்லாமல் பாருங்க அட்லீஸ்ட் சம் many most almost all a little a few இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் என்னன்னா ஐ ஸ்டேட்மெண்ட் சம் சரிங்களா ஸோ இது மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா ஐ ஸ்டேட்மெண்ட் ஸோ மெனி ஒயிட் இஸ் பிளாக் ஆல்மோஸ்ட் ஆல் ஒயிட் இஸ் பிளாக் அட்லீஸ்ட் சம் ஒயிட் இஸ் பிளாக் ஏ லிட்டில் ஒயிட் இஸ் பிளாக் ஏ ஃபியூ ஒயிட் இஸ் பிளாக்னா எப்படி எடுக்கிறீங்கம்மா ஐ ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கிறீங்க நீங்கள் சம்மா மாற்றிட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணிடலாம் தப்பே கிடையாது புரிஞ்சதாம்மா ஓன்லி அண்ணா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே பாருங்க ஓன்லி போது ஓன்லி பி இஸ் கியூ அண்ணா எப்படி எழுதிருக்கோம் பாருங்க ரிவர்ஸ் ஆஃப் ஏன்னுட்டு ஆல் கியூ இஸ் பின்னு எழுதிருக்கோம் ஸோ ஓன்லின்னு கொடுத்துட்டு ஓன்லி பி இஸ் கியூன்னு கொடுக்கும்போது எப்படி செய்யணும்னா P and Q interchange பண்ணிடுறீங்க and A ஆட் பண்ணிடுறீங்க ஏன்னா ஆல் ஆட் பண்ணிடுறீங்க புரியுதாமா ஸோ P and Q interchange பண்ணிடுறீங்க முன்னாடி ஆல் ஆட் பண்ணுறீங்க ஸோ ரிவர்ஸ் ஆஃப் ஏ ஓன்லி என்னவே என்னமா ரிவர்ஸ் ஆஃப் ஏ and only A is B என்ன சொல்லணும் all B is A ன்னு சொல்றீங்க புரியுதாமா only white is black என்ன சொல்லணும் all black is white ன்னு சொல்லணும் புரியுதாமா only என்ன ரிவர்ஸ் ஆஃப் A அதுக்கு அடுத்தது பாருங்க ஈச் எவரி இது மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் ஏ ஸ்டேட்மெண்ட் ஸோ ஆல் அன்னிட்டு எடுக்கிறீங்க சரிங்களா ஈச் எவரின்னு கொடுக்கும்போது ஏ ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கிறீங்க அதுக்கு அடுத்தது ஓன்லி ஏ ஃபியூ 20% 30% ஆர் எனி பர்சன்டேஜ் இது மாதிரி கொடுக்கும்போது எப்படி எடுக்கலாம்னா ஐ ஸ்டேட்மெண்ட்டை தான் எடுக்கிறோம் வித் சம் எக்ஸெப்ஷன்ஸ் அதுக்கு அடிஷன்ஸ் சில இருக்கு எப்படி ஐ மட்டுமே கிடையாது ஐயோட சேர்த்து சிலது எடுக்கணும் அதுதான் ஓன்லி ஏ ஃபியூ இப்போ ரீசெண்டாக நிறைய எக்ஸாம்ஸில் கொடுத்துட்டு இருக்கான் நிறைய பேர் இப்போ கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க பசங்க எல்லாமே சார் என்ன சார் இது ஓன்லி ஃபியூன்ட்டு இவ்வளோ கற்றுக்கிட்டாலும் ஏதோ ஒன்று மாற்றி எக்ஸாமில் கொடுத்துட்டே இருக்கிறானே எப்படி சால்வ் பண்ணுறது இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க எல்லாம் டீட்டெயிலாக அது என்னன்றது அது பேஸ் பண்ணிவிட்டு எது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுன்றது அதுக்காக தனி செஷனே வச்சுட்டு உங்களுக்கு ஓன்லி ஏ ஃபியூ கிளாஸஸ் நான் எடுத்திருக்கேன் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா அந்த கிளாஸஸ் நீங்கள் செக் பண்ணிங்கனாவே ஓன்லி ஏ ஃபியூவில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது அதுவும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போதைக்கு எப்படி நான் வச்சுக்கிறீங்கன்னா ஓன்லி ஏ ஃபியூ 20% 30%னாவே அது எதுவுமே கிடையாது ஐ ஸ்டேட்மெண்ட் தான் வித் சம் எக்ஸெப்ஷன்ஸ் ஸோ அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் இருக்கு ஐ மட்டுமே கிடையாது இன்னும் கொஞ்சம் இருக்கு அது என்னன்றது நம்ம பார்க்கலாம் சரிங்களாமா கிளியர் ஸோ இப்போ எதுவுமே மென்ஷன் பண்ணல சப்ஜெக்ட் முன்னாடி அண்ணா ஏ ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கிறீங்க அட்லீஸ்ட் சம் மெனி மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஏ லிட்டில் ஏ ஃபியூ அண்ணா ஐ ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கிறீங்க ஓன்லி அண்ணாவே ரிவர்ஸ் ஆஃப் ஏ ஸோ ஓன்லி பி இஸ் கியூ அண்ணா எப்படி எடுக்கிறீங்க சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் மாற்றிட்டு ஏ ஸ்டேட்மெண்ட் ஆல்ன்றது ஆட் பண்ணுறீங்க ஸோ ஆல் கியூ இஸ் பி ஈச் எவ்ரி வரும்போது ஏ ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கிறீங்க ஓன்லி ஏ ஃபியூ 20% 30%னா இது ஐ தான் அதோட சேர்த்து சம் எக்ஸெப்ஷன்ஸ் அடிஷ்னலாக சிலது இருக்கு அது என்னன்றது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் என்ன செய்கிறேன் ஸ்டேட்மெண்ட்ஸ் சில கொஷன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் சிலது ஆட் பண்ணுறேன் இப்போ மெனி ஒயிட் இஸ் பிளாக்னா நீங்கள் எப்படி எடுக்கணும் சம் ஒயிட் இஸ் பிளாக் எடுக்கணும் ஸோ இது முதலையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக இப்போவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் புரியுதா நெக்ஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் இது பேஸ் பண்ணி கூட நான் கொடுக்குறேன் ஸோ மெனி இது மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கவனமாக அதை ஐ ஸ்டேட்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அதுக்கு அடுத்தது அந்த கொஷின்ஸ் முடிச்ச பிற்பாடு தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜ் போகிறோம் இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய டவுட் வரும் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன் அதுவும் வென் டயக்ராம் பேஸ்
பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்தது எல்லாமே வென் டயக்ராம் மெத்தடில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேஸ் ஆஃப் வென் டயக்ராம் வென் டயக்ராம் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணுன்றது கூட உங்களுக்கு அது பார்த்தாவே ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்களா? அது பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் அடுத்தது. ஸோ பட் பிஃபோர் தட் ஒன் என்ன நீங்கள் செய்கிறீங்க, அதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் சில கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். அது முடிச்சிட்டு தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். சரியாம்மா? நோட் பண்ணிக்கோங்க. 34லேருந்து கொடுத்துருக்கேன், 42 வரலாம். இன்னொரு 9 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். முதல்ல எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு ஒரு மிஸ்டேக்கும் வராமல் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. சரிங்களா? இனிமேல் பட்டு எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. இனிமேல் பட்டு எந்த மிஸ்டேக்கும் நீங்கள் செய்யக்கூடாது. எல்லாமே திருப்பி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்களா? முடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா 1 by 1? 34 பாருங்க. all green is red, all yellow is red. இதுக்கு ஏதோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? தேவையில்லை இல்லையா? both A statements common term as predicate, you will never get a conclusion based on 6 rules. அதனால தான் இன்ட்டு போட்டு விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் கன்க்ளூஷன் வராது. அடுத்தது பாருங்க, அதுவும் திருப்பி போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் பட் காமன் டேர்ம் என்ன இருக்குமா? சப்ஜெக்டாக இருக்கு. அப்போ என்னான்ட்டு ஆன்சர் இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் இது இப்போத்தி வரலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேஸ் பண்ணிட்டு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? ஏற்கனவே கூட அது கூட நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் ஸ்டேஜில் இமீடியட் இன்ஃபரன்சஸ் முடிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் திருப்பி சால்வ் பண்ணலான்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்னன்னா நோன் வச்சுக்கிறீங்க. பட் இதுக்கு ஆன்சர் இருக்கான்னா இருக்கு, கன்வர்ஷன்ஸில் வரும். அது என்னன்றது செகண்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ரிவர் இஸ் சி, ஓஷன் இஸ் ரிவர் அன்னு இருக்கான். நம்ம சப்ஜெக்ட் முன்னாடி எதுவுமே வைக்கல. அப்படின்னா எடுக்கணும், நம்ம ஏ ஸ்டேட்மெண்ட்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ முன்னாடி நீங்கள் ஆல் அன்னிட்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஆல் ரிவர் இஸ் சி, ஆல் ஓஷன் இஸ் ரிவர். பட் திருப்பி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் பீன் ப்ராப்பர்லி அலைன்ட். ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைன்னா என்ன செய்யலாம்? we can make proper alignment by interchanging any one of the statements or converting any one of the statements or both. ஸோ இங்கே இன்டர்சேஞ்சிங் பண்ணிங்கனாவே இன்டர்சேஞ்ச் பண்ணாவே ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ நான் இது எடுத்துன்னு வந்து கீழே வச்சிருக்கேன். ஸோ ஆல் ரிவர் இஸ் சி என்றது இப்போ பாருங்க ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆயிருக்கா? எஸ். வாட் இஸ் ஏ பிளஸ் ஏமா? ஏ. அப்போ என்ன வரணும்? ஆல் ஓஷன் இஸ் சி. ஆல் ஓஷன் இஸ் சி. நான் ஏதோ டீட்டெயிலாக நான் ஏதலடா தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன், மெனி ஆர் இஸ் ஒய் அண்ட் நோ எல் இஸ் ஆர். மெனி ஆர் இஸ் ஒய், நோ எல் இஸ் ஆர். மெனி என்னவே என்னமா? ஐ ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? ஐ ஸ்டேட்மெண்ட் சம். ஸோ நீங்கள் வேணும்னா ரவுண்ட் பண்ணிட்டு சம்மா போட்டுக்கலாம். இல்லை புரிஞ்சது சார்னா அப்படியே விட்டுடுங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட் ப்ராப்பர்லி அலைன்ட். ஸோ வி கேன் மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட் பை இன்டர்சேஞ்சிங் எனி ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கீழே இருக்கிறது மேலே போட்டிருக்கேன். நோ எல் இஸ் ஆர், மெனி ஆர் இஸ் ஒய். ஸோ இட் இஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன்ட். காமன் டேர்ம் as predicate of the first statement, subject of the second statement. E plus I என்ன? O star. O star என்ன? O reverse. பின்னாடிலிருந்து முன்னாடிக்கு போகணும். ஸோ பின்னாடிலிருந்து முன்னாடிக்கு some y is not L. Some y is not L. கிளியராமா? அடுத்தது பாருங்க, no G is Q, each Q is P. ஈச் என்னவே என்னன்ட்டுமா? ஆல். வேணும்னா ரவுண்ட் பண்ணிக்கோங்க, ஆல் அன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்ட் இல்லையா? இ பிளஸ் ஏ என்ன? ஓ ஸ்டார். ஓ ஸ்டார் என்ன? ஓ ரிவர்ஸ். பின்னாடியிலிருந்து முன்னாடிக்கு ஓ ஸ்டேட்மெண்ட். சம் பி இஸ் நாட் ஜி. சம் பி இஸ் நாட் ஜி. அடுத்தது 39, all k is f, some s is k. a plus I என்ன? no conclusion தான். பட் இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி அலைன்டு கிடையாது. ப்ராப்பர்லி அலைன்டுனா பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் a plus I no conclusion அன்ட்டு. பாருங்க அலைன்மெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணா கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மேலே போட்டீங்கன்னா some s is k, all k is f. Yes, it is been properly aligned. Predicate of the first statement and subject of the second statement as common term. I plus a என்னமா? I. I என்ன வரணும்? some s is f. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, some rose is red, no red is green. டைரக்டா ப்ராப்பர்லி அலைன் அண்ட் I plus e என்னவே என்னமா? ஓ. ஓ என்ன வரணும்? some rose is not green. some rose is not green. கிளியராமா? புரிஞ்சதா? பாருங்க 41, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார் கரெக்டாக போட்டிங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர். ஸோ பார்க்கலாமா என்னான்ட்டு? ஆல் எல்லோ இஸ் ஆரஞ்ச், ஓன்லி கிரீன் இஸ் ஆரஞ்ச். ஓன்லி என்ன எப்படி எடுக்கணும்? ரிவர்ஸ் ஆஃப் ஏ. ஏ ரிவர்ஸாக எடுக்கணும். ஸோ ஓன்லி கிரீன் இஸ் ஆரஞ்ச் என்ன எப்படி போடுறீங்க? மென்ஷன் பண்ணுறீங்க. ஆல் ஆரஞ்ச் இஸ் கிரீன். ஆல் ஆரஞ்ச் இஸ் கிரீன். பாருங்க நீங்க ஆல் எல்லோ இஸ் ஆரஞ்ச், ஓன்லி கிரீன் இஸ் ஆரஞ்ச் எப்படி தெரியுது? நீங்க இது ஏ ஸ்டேட்மெண்ட்டை மாத்திட்டு ரிவர்ஸ் போடாம விட்டுட்டீங்கன்னா போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் as predicate,
ஸோ வி வில் நெவர் கெட் எ கன்க்ளூஷன் அன்னிட்டு நோ கன்க்ளூஷன் அன்ட்டு சொல்லிட்டீங்கன்னா ஆன்சர் மொத்தமாக தப்பாயிடும். புரியுதாமா? ஸோ ஒன்லி இருக்கும்போது எப்படி செய்யணும்? ஏ ரிவர்ஸாக எடுக்கணும். ஏ ரிவர்ஸாக எடுக்கிறீங்க. ஸோ ஆல் ஆரஞ்ச் இஸ் கிரீன். பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன். ஏ பிளஸ் ஏ என்னமா ஏ என்ன வரணும்? ஆல் எல்லோ இஸ் கிரீன். ஆல் எல்லோ இஸ் கிரீன். மா கிளியரா? புரிஞ்சதா? அடுத்தது பார்க்கலாமா? கடைசி இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ரூல் பேஸ்டு ஒன்ல கடைசி கொஸ்டின். நோ ப்ளூ இஸ் கிரே, சம் கிரே இஸ் எல்லோ. ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டேன் இல்லையா? டைரக்டாக கொடுத்துட்டேன். இ பிளஸ் ஐ என்னவே என்னமா? ஓ ஸ்டார் இட் இஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன். ஓ ஸ்டார் என்ன? ஓ ரிவர். சம் எல்லோ இஸ் நாட் ப்ளூ. உங்களுக்கு இந்த 42 கொஷின்ஸ் நான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ரூல் பேஸ்டு ஒன்ல நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போகிறோம்? நம்ம செகண்ட் ஸ்டேஜ் இம்மீடியட் இன்ஃபரன்சஸுக்கு போகிறோம். ஸோ அதுக்காண்டி நல்லபடியாக புரிஞ்சதுனாவே உங்களுக்கு சில்லுவைசம் பொறுத்த வரலும் ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால செகண்ட் ஸ்டேஜ் இம்மீடியட் இன்ஃபரன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். அதில் தான் நான் வென் டயக்ராம் பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு இப்போ நம்ம போகிறோம். சரிங்களா?